வணக்கம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுடன் சேர்ந்த இந்த போருக்கான மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது. அது என்னென்னு இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது ஈரான், அமெரிக்கா உள்ளிட்ட இந்த நாடுகளுக்கிடையே அணுசக்திய ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒப்பந்தம் 2015 கையெழுத்தானது. ஈரானோட இந்த அணுசக்தி ஒப்பந்தத்திலேருந்து தற்போது அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய முதல் பதவி காலத்தின் போது 2018 விலகிட்டார். அதனால் தொடர்ந்து ஈரான் மீது பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டு இருந்தது. தன்னிட்ட அதாவது ஈரான் தன்னிடமுள்ள யுரேனியம் தாதுவை செறிவூட்டுக்கிட்டே வந்துச்சு. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்காகவே யுரேனியத்தை ஈரான் செறிவூட்டி வருவதாக இஸ்ரேல் ஈரான் மீது குற்றம் சொல்லிச்சு. ஈரான் தன் மீது தாக்குதல் நடத்தும் அபாயம் இருப்பதாகவும் இஸ்ரேல் இதனால் சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஜனவரியில் 2வது முறையாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பின் சில முக்கிய அம்சங்களை சேர்த்து ஈரானுடன் மீண்டும் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள ட்ரம்ப் ரொம்ப விருப்பம் தெரிவித்தார். ஆனால் ஈரான் அதுக்கு ஒத்துக்கலை. இதுக்கிடையே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கூறி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தினாங்க. ஈரானோட முக்கிய அணுசக்தி மையங்களை அழித்ததாக அமெரிக்கா சொல்லுச்சு. ஈரான் தொடர்ந்து யுரேனியத்தை செறிவூட்டும் முயற்சியில் ஈடுபட்டு தான் வந்துச்சு. ஈரானோட பொருளாதார பின்னடைவு காரணமாக விலைவாசி உயர்ந்துள்ளதை கண்டித்து அந்த நாட்டு மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினாங்க. அடுத்து இந்த போராட்டத்தை ஒடுக்க பாதுகாப்பு படைகளை ஏவிய ஈரான் அரசு தடைகளை மீறி போராட்டம் நடத்தினவங்க மீது தாக்குதலும் நடத்துச்சு. நிறைய மக்கள் இதனால் கொல்லப்பட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்பட்டாங்க. அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரான் கடற்பகுதிக்கும் அனுப்பி வச்சாங்க. இந்த அணுசக்தி திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரானுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் அழுத்தம் கொடுத்து வந்துச்சு. அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சு நடத்த ஈரான் சம்மதம் தெரிவித்தது. மூன்றாம் கட்ட பேச்சு ஜெனீவாவில் நடந்தது. இந்த பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஓமன் தெரிவித்தது. ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவின் வியன்னாவில் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடைபெறப் போவதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில் மூன்றாம் கட்ட பேச்சு முடிந்த மறுநாளே ஈரானுடன் நடந்த பேச்சில் தனக்கு திருப்தி இல்லை, அமெரிக்காவோட நிபந்தனைகளுக்கு ஈரான் கட்டுப்பட மறுப்பதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லிட்டார். அடுத்து அமெரிக்க பார்லிமெண்ட்டில் பேசிய ட்ரம்ப் அமெரிக்காவை தாக்குவதற்காகவே ஏவுகணைகளை ஈரான் உருவாக்க திட்டமிட்டதாகவே அவர் குற்றம் சொல்லியிருக்கார். தொடர்ந்து இஸ்ரேலுடன் இணைந்து ஆப்ரேஷன் எபிக் பியூரி அப்படிங்கிற பேரில் ஈரான் மீது மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை அமெரிக்கா நடத்துச்சு. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் பல பகுதிகளில் குண்டு வீசினாங்க. ஈரான் உச்ச தலைவர் அப்துல்லா அலி காமினி அலுவலகம், அவரோட குடியிருப்பு பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதிபர் மாளிகை, தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அலுவலகம், உளவுத்துறை அமைச்சகம், இராணுவ அமைச்சக அலுவலகங்கள் இது எல்லாமே தாக்குதலுக்குள்ளானுச்சு. அடுத்து இதனால் ஃபோன் இணைப்புகள் எல்லாமே கட்டாயிடுச்சு. அணுசக்தி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இஸ்பஹான், முக்கிய இராணுவ வளாகம், ஏவுகணை சோதனை தளம் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்ச்சின், ஈரானுடைய ஒரே அணுமின் நிலையம் அமைந்துள்ள துறைமுக நகரமான புஷேர், இந்த நகரங்கள் எல்லாம் குண்டு வீசப்பட்டிருக்கு. அடுத்து ஆன்மீக மையமாகவும் நிலத்தடி அணுசக்தி நிலையங்களை கொண்டதாகவும் உள்ள கும், ஏவுகணை தயாரிப்பு பாதுகாப்பு தளங்கள் உள்ள கராஜ், கர்மான்ஷா, ஏவுகணை தளங்கள் உள்ள வடமேற்கு ஈரானோட தப்ரீஸ், இலாம், லோரெஸ்தான் உள்ளிட்ட நகரங்கள் குண்டு வீசால தாக்கப்பட்டுச்சு. தாக்குதலுக்கு பிறகு டெஹ்ரானோட பல பகுதிகளில் மொபைல் ஃபோன், இணையதள சேவைகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டுருச்சு. ஈரான் இராணுவத்தோட பல தலைமையகங்கள், இராணுவ முகாம்கள் குண்டுவீச்சில் அழிக்கப்பட்டுச்சு. இதில் ஆயிரக்கணக்கான வீரர்களும் கொல்லப்பட்டிருக்கலாமும் சொல்லப்படுது. ஈரானோட அணுசக்தி
மற்றும் இந்த ஏவுகணை திறனை முழுவதுமாக அழிப்பதே இந்த தாக்குதலோட நோக்கம் அப்படின்னும் அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஈரானும் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல், பஹ்ரைன், கத்தார், குவைத், ஐக்கிய அரபு எமிரேட், ஈராக், ஜோர்டான் இந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதோட தன் வான்வெளியையும் மூடியிருக்கு. ஈரான் மட்டும் இல்லாமல் இஸ்ரேல், ஜோர்டான் ஆகிய நாடுகளுமே தங்களுடைய வான்வெளியை தற்காலிகமாக மூடி வச்சுருக்காங்க. இப்போது இஸ்ரேலில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கேயும் ஒரு அவசர நிலையில் தான் ஏற்படுத்தியிருக்காங்க. ஈரான் தொடர்ந்து தாக்குதலை ஈடுபட்டிருக்கிறதுனால இஸ்ரேல் நாடு முழுவதுமே ஒரு அவசர நிலையை அறிவிச்சிருக்காங்க. பள்ளிகள் மூடப்பட்டு மக்கள் பாதுகாப்பு அறைகளுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இராணுவ நடவடிக்கை எடுப்பதை தவிர அது மட்டுமே ஒரே தீர்வு அப்படின்னு இஸ்ரேல் அமெரிக்காட்ட வலியுறுத்ததே இந்த தாக்குதலுக்கு காரணம்னு சொல்லப்படுது. அதனால தான் இவ்வளோ பெரிய போர் வந்திருக்கு. இந்த தாக்குதல்கள் தொடரும் அப்படின்னும் 2 தரப்பும் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே பதட்டமும் ஏற்பட்டிருக்கு. ஈரான் மீதான மிகப்பெரிய போர் நடவடிக்கைகளுக்கு ஆப்ரேஷன் எபிக் பியூரி அப்படின்னு பெயரிட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு மிட்நைட் ஹேமர் அப்படின்னும் சொல்லப்படுது. ஜோர்டானில் அமெரிக்க தளங்கள் ஈரானோட ஏற்றிய இந்த தாக்குதல்கள்னால வளைகுடா நாடுகள் அனைத்துமே போர்க்களமாக மாறியிருக்கு. இந்த உலகளாவிய விமான போக்குவரத்து கச்சா எண்ணெய் விநியோகத்தை ரொம்பவுமே பாதிப்பு உள்ளாக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஈரானுக்கு ஆதரவாக ஏமன்லேருந்து செயல்படக்கூடிய ஹவுதி பயங்கரவாத அமைப்பு செங்கடல் பகுதியில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்குவோம் அப்படின்னும் அறிவிச்சிருக்கு. அமெரிக்காவோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, ஈரானோட ஃபோட்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் இந்த இடங்களில் அணுசக்தி நிலையங்களை முழுமையாக அகற்றணும். ஈரான் இதுவரை செறிவூட்டி வைத்துள்ள அனைத்து யுரேனியத்தையும் அமெரிக்காட்ட ஒப்படைக்கணும். அணு ஆயுத தயாரிப்புக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் காலாவதியாகக்கூடிய ஒப்பந்தமாக இல்லாமல் நிரந்தர தடையாக இருக்கணும். அடுத்து அணுசக்தி மட்டுமின்றி அமெரிக்காவை தாக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணை திட்டங்களையும் ஈரான் கைவிடணும் எப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. இதுக்கு ஈரான் என்ன நிலைப்பாடு வச்சுருக்காங்க அப்படின்னா, யுரேனியம் செறிவூட்டல் அளவை 1.5% குறைக்க தயார். 3 முதல் 5 ஆண்டுகள் வரை அதனை நாங்கள் நிறுத்தி வைக்கவும் தயார். ஆனால் அணுசக்தி மையங்களை அழிப்பதோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பவோ முடியாது. மருத்துவ ஆராய்ச்சிக்காக ஒரு சிறிய அளவு யுரேனியத்தை செறிவூட்ட அனுமதிக்கணும் அப்படின்னும் ஈரான் சொல்லப்படுது. இஸ்ரேல், ஈரான் இந்த போர்னால் கச்சா எண்ணெய் விட 20% உயரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்ரேல், ஈரான் இடையான இந்த போர் காரணமாக உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. பிப்ரவரி 20 வரைக்கும் சராசரியாக $66 இருந்த ஃப்ரெண்ட் கச்சா எண்ணெயோட விலை வரக்கூடிய நாட்களில் 20% அதிகரித்து பீப்பாய் ஒன்றோட விலை $80 எட்டக்கூடும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. சர்வதேச கச்சா எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட 20% ஈரானுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட், ஓமன் நாடுகளுக்கிடையே ஓடும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்லுது. வர்த்தகத்தை தடுக்கக்கூடிய நோக்கில் ஈரான் இதை ஒரு நாள் முடக்கினால் கூட கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $120 $150 வரை உயரக்கூடும் அப்படின்னும் எச்சரிக்கிறாங்க. இந்தியா தன் கச்சா எண்ணெய் தேவையில் 90% இறக்குமதி வாயிலாக தான் செஞ்சிட்ருக்கு. இதில் 40% மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்தும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக வருது. அமெரிக்க வரி விதிப்பு அச்சுறுத்தலால் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதிலும் தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு இந்திய பொருளாதாரத்தை நேரடியாகவும் கடுமையாகவும் கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் இந்தியர்களை காப்பாற்றுவதற்காக அவங்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க. அதில் என்னென்னா, எச்சரிக்கையுடன் இருங்கள், வெளியில் செல்வதை தவிர்க்கவும், செய்திகளை தொடர்ந்து கவனிக்கவும், தூதரகத்தின் அடுத்தடுத்த வழிகாட்டுதலை பின்பற்றவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்குள்ள இந்தியர்களுக்கு உதவுவதற்காக 891281091115 அப்படிங்கிற அவசர உதவி எண்ணையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு தகவல் என்னென்னா, செங்கடலை தாக்கிறதுக்கும் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. ஏமன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்காக செங்கடல் மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. சர்வதேச முக்கிய கடல் போக்குவரத்து பாதையாக இருக்கக்கூடிய செங்கடல்
தாக்கப்பட்டால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த போர் நடந்ததுனால பொதுமக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, ஒவ்வொரு நாடுகளிலும் உள்ள மக்கள், பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க போர்களை விரும்பவில்லை. உலக மக்கள் அனைவரும் போரை விடுத்து அமைதியையே விரும்புகிறார்கள். அதைத்தான் அந்த நாடுகள் யோசிக்க வேண்டும். நன்றி.